ஐநா சபையில் ஒரு சிறந்த அடிமையோ போட்டாச்சு, WHO நம்ம அடிமை, வேர்ல்டு பேங்க் நம்ம அடிமை, எல்லாம் பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்கு. அப்படியே நம்ம உக்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், 6 மாதம் தான் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், உலக டூர் அடிக்கிறான், இங்கே வரான் இங்கே வரான், வெயில் காலம் வந்துச்சுன்னா பேக் எடுத்து மாட்டிக்கிறான். வெள்ளைக்காரன் எல்லாருமே என்ஜாய் மஜாவாக இருக்கான். எதுவுமே அவங்க அப்பா விட்டு காசு கிடையாது, எல்லாம் நம்மளுது. என்ன அவன் கொண்டாந்து நன்கொடை கொடுப்பான். பில்கேட்ஸ் வந்து என்ன பண்ணுவார், 1 லட்சம் கோடி நன்கொடை கொடுப்பார். அந்த காசு எது, நம்மகிட்டருந்து திருடினது, டேக்ஸ் மூலமாக நம்மகிட்டருந்து திருடின காசு. ஆனால் அவங்க அப்பா விட்டு காசு, அவனை கம்ப்யூட்டர் வித்த காசை கொண்டாந்து கொடுக்குறான். இல்லை ஜார்ஜ் புஷ் இவங்கெல்லாம் கொண்டாந்து அவங்க விட்டு காசு ஆகும் போரில் இறக்கிட்டு இருக்கானால யார் காசு, எல்லாம் நம்ம துபாய் சேர்க்குங்க காசு, அவங்க காசாக இறக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா அதனால் செலவு பண்ணி என்றைக்காவது பிச்சைக்கார நாடாக போயிருக்கா. ஏன் 6ல் வந்துட்டு இருக்கா அவனுக்கு. அந்த 6லேருந்து அவன் எடுத்து தண்ணி சப்ளை பண்ணால் என்னத்துக்கு குறைச்சல், நிற்காமல் வத்தாமல் 6 போயிட்டுருக்கு. சரியான இதில் இருக்கான் அவன். அதனால் என்ன பண்ணிட்டான், ரஷ்யாவுடைய அந்த சோவியத் யூனியன் இருக்குல்ல, அதோடைய அந்த வளர்ச்சி, அதாவது அதோடைய அந்த வீழ்ச்சியை வந்ததுக்கப்புறம் புக் எழுதுகிறாங்க. வெள்ளைக்காரங்க எல்லாம் எழுதிருக்காங்க, என்ன எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, என்ன வரலாறு முடிஞ்சு போச்சு. மீனிங் என்ன, இனி வரலாறு இப்படி தான் இருக்கும். இனி மறுமை நாள், இனிமேல் எப்போ மறுமை நாள் தான் கிடையாது. இனி உலகம் எப்படி இருக்கும், எங்கள் கண்ட்ரோல்லையே தான் பர்மனண்ட்டாக இருக்கும். இந்த தோட்டம் அழிந்து போய்விடும் என்று நாங்கள் கருதவே இல்லை. ஏன் அப்படின்னா எங்களுக்கு சவாலாக வேறு யாருப்பா இருக்கா அப்படிங்க. இன்னொரு இருக்கார் ஒருத்தர், நீங்கள் எல்லாம் கயிறு போட்டிருக்கீங்க, இன்னொரு கைத்தடி ஒன்று இருக்குது. அது சொல்கிற சூனிக்காரர்கள் தானே, நீங்கள் கயிறுகளை போட்டீங்க, இன்னொரு தீன் இருக்குது, அது இன்னும் வரல களத்துக்கு. அவன் என்ன சொல்கிறான், களத்தில் இனி யாருமே இல்லை. ஜெயலலிதா சொன்னால, நான் தலை தூக்கி பார்த்தேன், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னா. இன்றைக்கி ஜெயலலிதா இல்லை, முடிஞ்சது, கடைசி எலெக்ஷனாக இருக்க போகுது பாரு அப்படின்னு அவன்ட்டு அப்பயே சொன்னேன். கடைசி எலெக்ஷனாக இருக்க போகுது, இதுக்கு உச்சகட்ட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். என்ன கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தேன்னு எனக்கு எதிரியே தெரியல, கீழே தான் இருந்தாங்க எதிரி. இவங்க இப்படி பார்த்தாங்க, கீழே வந்து குமிஞ்சு இருந்துச்சு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் டயர் இப்படி இருந்துச்சு, கீழே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எதிரியை. அவங்க காலில் கிடந்தாங்க, அவங்க காலை வாரிட்டாங்க, பின்னாடியே குழி பறிச்சிட்டாங்க, எல்லாம் சமாதி ஆகி போச்சு. அப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா ஜனாசா ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இவங்களும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. யார், எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த சிஸ்டம் ஒழியாது, மறுமை நாள் எப்பொழுதேனும் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்ன பேச்சு, அப்போ பேசியிருக்காங்க மறுமை நாளை பற்றி. அது என்ன மறுமை அது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்லப்பட்டால் இதைவிட மகத்தான இடத்தையே நான் பெறுவேன். அப்படி பை சான்ஸ் நீ சொல்கிற மாதிரி மறுமைன்னு ஒன்று நடந்து நான் அல்லாட்ட போனாலும் எனக்கு என்ன கிடைக்கும், நல்லதாக கிடைக்கும். இப்போ இந்த நாத்திகவாதிகள் இங்கே பேசுவாங்க, தீகாக்காரங்களாம் இங்கே பேசுவாங்க தெரியுமில்ல, இந்த ஸ்டேட்